ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆடு ஜீவித மூவியில் வந்துட்டு பிருத்திவிராஜ் வந்து ட்ராப்பான இடத்துலேருந்து ஓடுவான்ல, அதே மாதிரி தான் வீக்கெண்டு ஆன உடனே அம்மா வீட்டுக்கு நான் ஓடுறேன். நாங்கள் சின்ன பிளான்லாம் பண்ணி வச்சுருக்குறோம், குருவாயூர் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேண்டி நான் அம்மாவோட வீட்டுக்கு போகிறேன், நானும் என் ஒய்ஃபும். அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நேரமாக. ஸோ அங்கே போயிட்டு மிச்ச காரியத்தை வந்துட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். തസ്കോ എന്താ ഇത്, എന്തെങ്കിലും ഒപ്പിച്ചാ? தஸ்கு ஏதோ பண்ணி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. தஸ்கு ஹை சொல்லு. நாளைக்கு குருவாயூர் போக இப்போவே என்ன ட்ரெஸ்ஸை வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு லாங் கான்வர்சேஷனு, நான் மாட்டிக்கிட்ட நடுவில். வீட்டில் நாளைக்கு போடலான்னு சொல்லிவிட்டு பார்த்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகலை. அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தைக்க கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு டெய்லர் அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. செம இருட்டு, ஒன்றுமே தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், மொபைலோட வெளிச்சம்தான். ஆனால் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. അലുവിനെ പോലെ ഉണ്ടായിരുന്നല്ലോ പോലെ സിംബേനെ കുളിപ്പിക്കാൻ പച്ച ജിമിക്കിയ എങ്ങനായി സിംബ? ഓക്കെ അല്ലേ? കുട്ടികാലത്ത് മാപ്പിളയുടെ വീട്ടിലായിരുന്നു. പുറത്തുനിന്ന് വേസ്റ്റ് വേട്ട തസ്കോ ഇതൊരു ചടങ്ങാണ്. இன்றைக்கி சண்டே, விடியகாலம் 3 மணி, நேரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். சீக்கிரமாக போனால் தான் குருவாயூர் போயிட்டு சாமியை பார்த்துட்டு நேரமாக திரும்ப முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. എടുത്തിട്ടുണ്ട്. നമുക്ക് അവിടെ അങ്ങനെ ഗ്രാൻഡ് ഫുഡൊന്നും കഴിക്കണില്ല, കുറച്ച് പുഴുങ്ങിയപ്പഴം കോഫി എടുത്തിട്ടുണ്ട് തൽക്കാലത്തേക്ക്. പുഴുങ്ങിയ പഴം പിന്നെ കോഫി ரெடி ஆகிட்டேன். എൻ്റെ അച്ഛന് വയസ്സായി, എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. അത് ചെയ്തിട്ട് ഒരു മനയാവല്ലേ സജി. விடியகால 3 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் குருவாயூர் போக ரெடி ஆகிட்டோம். ரெண்டாக தெரியுது தூக்கத்தில், கார் ஓட்டி வச்சுட்டு போவோம். இதான் என்னோடய காஸ்ட், ஆல்ரெடி போட்டிருக்கிறேன்.
ഡോറ് തുറന്ന് മേലെ നോക്കിയാൽ മതി. ആ ലൈറ്റ് ഇട്ട് കൊടുക്കേട്ടോ, ഉള്ളിലത്തെ വണ്ടിയുടെ ഉള്ളിലത്തെ. പോയിട്ട് വരാം കേട്ടോ, വൈകുന്നേരം വരാം. രാവിലെ ഭക്ഷണം കഴിച്ചില്ലേ, ഇനി ഈ കുറച്ചു നേരം അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോ. நீங்கள் இப்போ பார்க்குற கியூ இருக்கு இல்லையா, இப்போ நான் நிற்கிறது வந்துட்டு ஈஸ்ட் என்ட்ரன்ஸு. இந்த கியூ வந்துட்டு வெஸ்ட் என்ட்ரன்ஸிலிருந்து வருது, அவ்வளோ பெரிய கியூவு. அது மட்டும் இல்லாமல் விஐபி கியூவும் இருக்குது. அது பர் பர்சன் வந்துட்டு 1000க்கு மேலே நினைக்கிறேன். இப்போ சபரிமலை சீசனாக இருக்கிறதுனால அது ஒரு செப்பரேட் கியூ வந்துட்டு போயிட்டுருக்குது. அந்த கியூவெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக அனுப்பிச்சுட்ருவாங்க, ஏன்னா அவங்க சபரிமலை போகணும்னு சொல்லிட்டு. நார்மல் கியூவெல்லாம் வந்து 4 to 5 hours வந்துட்டு கியூ நின்று தான் நீங்கள் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் 6:30 to 10:30 முடியும் கியூ நின்று சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அம்மா வந்துட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு வேண்டிய டோக்கன் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த க்யூவில் போய் இப்போ நின்றுட்டுருக்குறாங்க. அது முன்னாடிக்கு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அம்மாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் போய் க்யூவில் நிற்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால தான் இப்போ ஹோட்டல் தேடி போயிட்டுருக்குறோம். சாமி கும்பிட்ற க்யூவோட இந்த பிரசாதம் வாங்குகிற க்யூ வந்துட்டு ரொம்ப பெருசு. 10:30 1 மணி முடியும் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பிரசாதமே வாங்கிட்டு கிளம்புறோம்.
അച്ഛൻ വന്നതൊക്കെ ചോദിക്കുന്നത് എന്തൊക്കെ പറയുന്നത് എടാ എല്ലാം എടുത്തല്ലടാ കുട്ടു പർസ് എടുത്താ இன்னைக்கு மண்டே விடிகால 7 மணி செம ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் ஒர்க்கு ஸ்டார்ட்ஸ் பண்ணணும். காலையிலே எஸ்கலேஷன் அது இதுன்னு ப்ராஜெக்ட் எஸ்கலேஷன் சொல்லிட்டு மெயில் வந்துருக்குது. ஐயோ இன்றைக்கி செம ப்ரெஷராக இருக்க போகுது. இந்த மண்டேவே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பதினோரு மணி கால், 12:30 கால், 8 மணிக்கு ஒரு கால், மீட்டிங்காக வச்சு கொல்லுவானுங்க. நீ சாப்பிட்டுட்டு வீக் மோடுக்கு போக வேண்டியதான். மயில் கத்துற சவுண்டு கேட்குதா? சிங்கம் போல் படுத்திருக்கு. அம்மாவை பார்த்துட்டு குட்டா Dada, Tosco.